சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பயிற்சினால, அதாவது இந்த 4 கிரக பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க அஷ்டம சனி முடிந்து சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருட போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 2020 கண்டக சனி ஆரம்பிச்சதுங்க. 2023 ஜனவரியில அஷ்டம சனி ஆரம்பிச்சது. தற்போது பாருங்க அஷ்டம சனி முடிந்து சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விட்டார்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் இனிமேல் எங்கு சென்றாலும் பாருங்க அதிர்ஷ்டம் பாருங்க தானாக தேடி வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடிந்ததே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்களுக்கு அஷ்டம சனி முடிந்து விட்டது. இதுவே பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, 7.5 சனி 7 வருஷம் செய்யக்கூடிய கஷ்டங்களை அஷ்டம சனி 2.5 வருஷத்துல செய்யும். அந்த அளவுக்கு பாருங்க அஷ்டம சனியில நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்கள். கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, அதே போல பாருங்க பேச்சினால பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ன்னு அடையக்கூடிய சூழ்நிலை, அதே போல எங்க போனாலும் பாருங்க அந்த காரிய தடை, ஒரு சிலருக்கு விபத்து ஏற்படுறது, ஒரு சிலர் ஊனமாகக்கூடிய சூழ்நிலை, ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல பிரச்சனை, டீப்ரமோட் ஆகுறது, தேவையற்ற இடமாற்றங்கள், இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். தற்போது பாருங்க ஃப்ரீயா இருப்பீங்க கடகராசிக்காரர்கள். சனி பகவான் சாதகமான இடத்திலே உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, அதே போல பாருங்க சனி பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். ஏன் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7க்கும் 8க்கும் அதிபதி. 7ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்தார். ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்துல சஞ்சாரம் செய்தார். இது ரொம்ப அதிர்ஷ்டங்க கடகராசிக்காரர்களுக்கு. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால நல்ல வாழ்க்கை துணைங்கிறது அமையும் கடகராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா, 7ஆம் அதிபதி குரு பகவான் வீட்டுல சஞ்சாரம் செய்தாங்க. 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இரும்பு எந்திரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது. அதே போல உங்கள் வாழ்க்கை தலைவருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல உங்களுக்கு வரணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல காதலித்தவரையே கைப்பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு விளங்கும். அப்ப காதல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. மார்ச் 29 தேதிக்கு பிறகு அஷ்டம சனி என்னைக்கு முடிஞ்சதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம்னு வச்சுக்கலாங்க. அதே போல பயணம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, 7ஆம் அதிபதி கோணவெளி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு. அதே போல வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவாங்க 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல நல்ல நண்பர்கள் அமைவாங்க கடகராசிக்காரர்களுக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நிலை அப்படின்னு சொல்லலாம். அதே போல 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். வழக்கு மூலம் உங்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். நீண்ட காலம் இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா எதிர்பாராத யோகம் கிடைக்கும். இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்களை கடகராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க சனி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல பாருங்க மே மாசம் 18 தேதிக்கு அப்புறம் சனி வீட்டுல ராகு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். 2ஆம் இடத்துல கேது அமர இருக்கிறார். இந்த ராகு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல பாருங்க ஒரு சிலருக்கு பணம் முடக்கம்ங்கிறது வரும். கொஞ்சம் பெருந்தொகைகள் விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி 8ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வதனால பெரிய சிரமங்கள்ங்கிறது இருக்காதுங்க. அதே போல 2ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஒரு சிலருக்கு கண்கள்ல ஏதாவது பிரச்சனை, பற்கள்ல ஏதாவது பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குங்க. 2ஆம் இடத்துல வருகின்ற மே மாசம் 18 தேதிக்கு அப்புறம் கேது வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். கிட்டத்தட்ட வருகின்ற மே மாசம் 18 தேதிக்கு அப்புறம் ஒரு 1.5 வருஷம் 2ஆம் இடத்துல கேது இருப்பார்.
இந்த நம்பிக்கை நாணயம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல குரு பகவான் பாருங்க மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பொதுவாக குரு பகவான் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி. அவர் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். 12ஆம் இடம் செலவு ஸ்தானம். அந்த இடத்துல மிகப்பெரிய சுபக்கிரகம் அமர போறாரு. அப்ப சுப செலவுகளை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் நிறைய சுப செலவுகளை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். என்னென்ன செலவுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருங்கிறவர் புத்திரக்காரகன். அப்ப பிள்ளைகள் வழியில உங்களுக்கு செலவுகள் வரும். நீண்ட காலமாக பிள்ளைகள் வழியில தடைப்பட்ட சுபகாரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் வெளியூர் வெளிநாட்டுல சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு வீட்டுல சனி இருக்கிறார், அந்நிய கிரகம். அப்ப உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு வெளி மாநிலத்துல சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல 12ஆம் இடம் செலவு ஸ்தானம். நீண்ட காலம் இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தியாகும். பாருங்க 12ஆம் இடத்துக்கு குரு வந்த பிறகு வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் நீண்ட காலம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தியாகும். நீங்கள் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகளை கட்டாயம் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார். அதே போல ஒரு கிரகம் 12ல மறையும் பொழுது தனது காரக வேலையை கட்டாயம் செய்யும். குரு புத்திரக்காரகன், தனக்காரகன். பணம் சார்ந்த விஷயத்துல நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், மறைமுக வருமானங்களை கொடுக்கும். அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். 12ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது பாருங்க உங்களுக்கு குழந்தை உண்டாகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதாவது நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கூட குரு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது பிள்ளைகள் வழியில உங்களுக்கு பாருங்க யோகத்தை கொடுக்கும். அப்ப புத்திரஸ்தானம் உங்களுக்கு வலுப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப குரு 12ஆம் இடத்திற்கு வரும் பொழுது ஒரு சிலர் பாருங்க கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு செலவு செய்ய போய் சில பேர் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். இப்ப அடுத்தவங்க கார் வாங்கியிருக்காங்க, அடுத்தவங்க வேற ஏதாவது பெருசா வீடு கட்டுறாங்க, பெருசா முதலீடு பண்றாங்க அப்படின்னு ஏதாவது அடுத்தவங்களுக்காக கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு செலவு செய்ய போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதனால ஒரு கௌரவத்துக்காக எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாதுங்க, ஒரு செலவு செய்யக்கூடாது. அதே போல நீங்க எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கு பாருங்க பணம் கிடைக்காமல் போகலாம். அந்த பண புழக்கங்கிறது கொஞ்சம் நடமாட்டங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளவுதானே தவிர மற்றபடி பாருங்க சுப செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. நீங்க எந்த செலவு செஞ்சாலும் பாருங்க உங்களுக்கு சுப செலவுகளாகவே வந்து சேரும். கெட்ட செலவுகள்ங்கிறது இருக்காது. கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷம் பாருங்க குரு பகவான் 12ஆம் இடத்துல இருப்பார். இந்த காலகட்டத்துல பாருங்க சொத்து வகையில இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு அடையக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும். கணவன் மனை கூட இந்த நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடம் கட்டேல் ஸ்தானம், 12ஆம் இடம் சொத்து ஸ்தானம். அப்ப சொத்து வகையில இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஒரு வெளிநாடு போக முடியல அப்படின்னா 12ஆம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்ப வெளிநாடு போய் நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கும். இப்படி பாருங்க 12ஆம் இடத்துல குரு அமரப்போவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப குரு 12ஆம் இடத்துல வந்தாலும் குரு வீட்டுல சனி இருக்கிறார், 7ஆம் அதிபதி, பயண ஸ்தானாதிபதி, அந்நிய கிரகத்தை சொல்லக்கூடிய கிரகம் பாருங்க குரு வீட்டுல இருக்கிறார். அப்ப அந்நிய நாடு சென்று நீங்கள் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கும். மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் பாருங்க கடகராசிக்காரர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்குங்க. இப்ப கடகராசிக்காரர்கள் குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு வசதி படைச்சவங்க எல்லாம் என்ன செய்யலாம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம். அதாவது அசையா சொத்துல முதலீடு செய்வது நல்லதுங்க கடகராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த பாருங்க சனி குரு வீட்டுல இருந்து அந்த குரு 12ஆம் இடத்துல செலவு சார்ந்து இருக்கும்போது பாருங்க மிகப்பெரிய செலவுகள் அசையா சொத்துல போடக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்ப இடம் வாங்குறது, அதே போல வீடு கட்டுறது, கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது, இது போன்ற அசையா சொத்துல முதலீடு செய்வதன் மூலம் பாருங்க உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல ஒரு சஞ்சாரம் செய்வது. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இப்ப அஷ்டம சனியும் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ராகு சனி வீட்டுக்கு வந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்த சனி 9ஆம் இடத்துல கோணவெறி வலுவா இருப்பதனால பாருங்க அதிர்ஷ்டங்களையே கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட கால கஷ்டங்கள் முடிவுக்கு வருகிறது. கிட்டத்தட்ட 5 வருடமாக இந்த பிரச்சனைகள் இனிமேல் எந்த கஷ்டமும் இருக்காதுங்க.
எல்லா பிரச்சனைகளும் முடிந்து வாழ்க்கையில ஒரு சுகத்தையும் வாழ்க்கையில ஆனந்தத்தையும் அனுபவிக்க இருக்கிறார்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் பாருங்க எந்த பிரச்சனையும் பாருங்க எட்டி பார்க்காது. கடகராசிக்காரர்கள் இனிமேல் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். புது வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும், இன்னும் சொல்ல போனா அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கிடைக்கும், கலைத்துறையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இனிமேல் பாருங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த அஷ்டம சனியில தாய் தந்தையர் பேச்ச கூட கேட்டுக்க மாட்டாங்க பிள்ளைங்க. ஆனா இனிமேல் பாருங்க கடகராசியில பிறந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இனிமேல் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் உடல் சார்ந்த பிரச்சனை மனசார்ந்த பிரச்சனை பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் வராது. அதே போல குடும்பத்துல ஒரு நிம்மதி, குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லாங்க. இனிமேல் அடுத்தடுத்து வருகின்ற பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதே தவிர பாருங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. கடகராசிக்காரர்களுக்கு ரூட் கிளியர் அப்படின்னு சொல்லாங்க. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற அனைத்து பயிற்சிகளும் நல்ல மாற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.